பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க அனுமதிக்கப்பட்டவர்களின் பட்டியலில் பெயர் இருந்தும் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பங்கேற்காதது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. கேரள சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாலக்காடு செல்வதற்காக பிரதமர் மோடி தனி விமானத்தில் டெல்லியில் இருந்து கோவை வந்தார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பாலக்காடு சென்றார். இதனிடையே கோவை விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜகவின் தேசிய மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, IJK நிறுவன தலைவர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். ஆனால் கோவையில் இருந்து அண்ணாமலை பிரதமரை வரவேற்க செல்லாதது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. பிரதமரை வரவேற்கிறதுக்கு அண்ணாமலை வரல, கோவில வீட்டுல தான் இருக்காரு. ஆனா பிரதமரை வரவேற்கிறதுக்கு வரலையே, இல்ல நான் வந்த உடனே நான் கேட்டேன் அண்ணாமலை எப்ப வராருங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இல்ல லிஸ்ட்ல வந்து நாங்க எல்லாம் போட்டுதான் அனுப்பிச்சோம், அவரு தான் வந்து வரல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியிலும் கடந்த மக்களவை தேர்தலில் கோவை தொகுதியிலும் அண்ணாமலை போட்டியிட்டார். ஆனால் இந்த முறை போட்டியிட வாய்ப்பு வழங்கவில்லை என்று கூறப்படும் நிலையில் பிரதமரை வரவேற்க அண்ணாமலை செல்லாதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு முறைக்கட்டமாக அடுத்த மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த நாட்களில் மகாவீர் ஜெயந்தி, வங்கி ஆண்டு கணக்கு முடிவு, புனித வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை வருவதால் வெறும் 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும். காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் நேரில் சென்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். ஆன்லைனில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தாலும் அதன் நகலை நேரில் வழங்க வேண்டும். வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவர்களுடன் 5 பேர் மட்டுமே வர வேண்டும் என்றும், பேரணியாகவோ ஊர்வலமாகவோ வந்தால் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்திற்கு 100 மீட்டருக்கு முன்பே அனுமதி மறுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தவிக தலைவர் விஜய், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. அந்த வகையில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றே தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இதேபோல் பெரம்பூரில் போட்டியிடும் தவிக தலைவர் விஜய் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். மேலும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அனைத்து வேட்பாளர்களும் இன்று தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்பவர்கள் படிவம் 2B மற்றும் படிவம் 26 ஆகியவற்றை பூர்த்தி செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வழங்க வேண்டும். படிவம் 2Bயில் வேட்பாளரின் பெயர், அவரது முகவரி, அவர் குறிப்பிட்ட கட்சியின் வேட்பாளரா அல்லது சுயேட்சையா என்ற விவரங்களை தெரிவிக்க வேண்டும். இதேபோன்று பிரமாண பத்திரத்தில் வேட்பாளரின் சொத்து விவரங்களையும் அவரது கணவர் அல்லது மனைவியின் சொத்து விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும். வேட்பாளர் மீது ஏதேனும் குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் அது குறித்தும் வேட்புமனுவில் தகவல் தெரிவிக்க வேண்டும். சென்னை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் உட்பட 17 தொகுதிகளுக்கான அதிமுகவின் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதிமுக 167 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் ஏற்கனவே 2 கட்டங்களாக அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் மீதமுள்ள 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அதன்படி கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை எதிர்த்து சந்தானகிருஷ்ணன் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக அமைப்பு செயலாளர் ஆதி ராஜாராம் களமிறக்கப்பட்டுள்ளார். துறைமுகம் தொகுதியில் ராயபுரம் மனோ, விருகம்பாக்கம் தொகுதியில் விருகை ரவி ஆகியோர் போட்டியிடுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தியாகராய நகரில் சத்யநாராயணன், வேளச்சேரியில் அசோக், சோழிங்கநல்லூரில் KP கந்தன், RK நகரில் ராஜேஷ், வெள்ளிவாக்கம் தொகுதியில் விஜயகுமார் போட்டியிட உள்ளனர். ஆலந்தூரில் அமைச்சர் தாமோ அன்பரசனை எதிர்த்து சரவணன் களமிறக்கப்பட்டுள்ளார். எழும்பூர் தனி தொகுதியில் அபிஷேக் ரங்கசாமி போட்டியிட உள்ளார். ஆலங்குடி தொகுதியில் விமல், திட்டக்குடி தனி தொகுதியில் முருகுமாறன் களமிறக்கப்பட்டுள்ளனர். திருச்சுழி தொகுதியில் அமைச்சர் தங்கம் தென்னரசுவை எதிர்த்து ராஜவர்மன் போட்டியிடுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 3 பெண் வேட்பாளர்களை அதிமுக களமிறக்குகிறது. 1000 விளக்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பாவலர்மதி, அண்ணாநகர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா, திருவிக நகரில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் பொற்குடி ஆம்ஸ்டாங் ஆகியோர் களம் காண்கின்றனர். அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் MLAக்கள் சிலருக்கு தற்போதைய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. முன்னாள் சபாநாயகர் தனபாலின் உடல்நிலை காரணமாக அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரது மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் போட்டியிட்ட நிலையில் அவர் சமீபத்தில் தாவேக்காவில் இணைந்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செம்மலை போட்டியிட விருப்பமில்லை என கட்சி தலைமையிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு மாநிலங்களவை அல்லது மக்களவை தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. OPS அணியில் இருந்த முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி
விக்கிரவாண்டி நடராஜன் மீண்டும் அதிமுகவில் இணைந்த நிலையில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன், மாஃபா பாண்டியராஜன் ஆகியோர் விருப்ப மனு தாக்கல் செய்த நிலையில் அவர்களின் பெயரும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. கடுமையாக முயற்சி செய்து வந்த முன்னாள் அமைச்சர்கள் சரோஜா மற்றும் ராஜலட்சுமிக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக கட்சி தலைமையை சந்தித்து வந்த திருச்சி வளர்மதிக்கும் இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதேபோன்று முன்னாள் அமைச்சர் சின்னையா தேர்தலில் போட்டியிட பெரிய ஆர்வம் காட்டவில்லை என கூறப்படுகிறது. கூட்டணி குறித்து புதிய தமிழகம் கட்சி தங்களுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் அதனை மறுத்துள்ள கிருஷ்ணசாமி அதிமுகவை முடித்து காட்ட வேண்டும் என்று களமிறங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். எங்களோட பேச்சுவார்த்தையும் நடத்தலையே. அவர் சீட்டு கேட்குற அளவுக்கு நான் கொடுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் 10 சீட்டு கேட்டார், அப்புறம் 5 சீட்டு கேட்டார். பேச்சுவார்த்தை நேரடியாக இல்லை, வேறொரு மூலம் சொன்னார் எங்களால் இயலாதுன்ட்டு. அவ்வளோதான். 31 தொகுதியில் போட்டிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்கார். 31 தொகுதியில் போட்டிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்கார். அவருக்கு எத்தனை தொகுதி கொடுக்குவது என்று பார்க்க வேணும். இந்த சட்டமன்றத்தில் பிரதித்துவம் கூட பெற்றுவிடக்கூடாது என்ற காழ்ப்புணர்வு, அது இன்னும் சொல்ல போனால் மேலாதிக்க பண்ணையார் தனம்தான் அது காரணம் என்று நான் கருதுகிறேன். இன்னைக்கு அவங்களை முடிச்சு கட்டுறதுன்னு அதிமுக முடிச்சு கட்டுறது முடிவு பண்ணிட்டோம், அதை மட்டும் பேசுவோம். டெபாசிட் கூட போச்சுங்க அதிமுக. அப்போ அதுக்கெல்லாம் கணக்கு இல்லை. அதை ஏன் மறைக்கிறீங்க நீங்கள்? உண்மைனா உண்மை, ஃபேக்ட்னா டேட்டான்னு எல்லாமே பேசணும்ல. அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக காப்பியடித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருநெல்வேலி டவுன் பகுதியில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது 2021 தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகளில் 1/4 பங்கை மட்டுமே நிறைவேற்றியதாக குற்றம் சாட்டினார். அதிமுக அண்மையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றணும்னு அறிவிப்பு கொடுத்தோம். அதே அறிவிப்பு தான் திரு ஸ்டாலின் அப்படியே காப்பிடிச்சு இன்றைய தினம் வெளிப்படுத்தியிருக்காரு. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியலையே, மக்கள் எப்படி நம்பி உங்களுடைய கூட்டணிக்கு உங்களுக்கு வாக்களிப்பார்கள்? சிந்தித்து பாருங்க. இதனிடையே நடிகர் அஜித்குமாரின் ரசிகர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பரிசளித்த புகைப்படம் கவனம் ஈர்த்தது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வெளியிட்டார். கடந்த முறை வெற்றி பெற்ற ராமச்சந்திரனுக்கு தளி தொகுதியிலும், மாரிமுத்துவிற்கு திருத்துறைப்பூண்டியிலும் மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் தொகுதியில் சுந்தரத்துக்கும், திருப்பூர் வடக்கில் ரவிக்கும் மீண்டும் வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் பி மகாலிங்கம் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் 31ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று கூறினார். திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி ஒற்றுமைக்கானது, ஒருமைப்பாட்டுக்கானது, மாநில உரிமைகளுக்கானது. இதை சிதைக்கிறது பிஜேபி, RSS. நாடால் உலகத்தில் ஈடு செய்ய முடியாத நாடாளுமன்ற விழுமைகளை கொண்ட நாடு இந்தியா. இதன் விழுமைகளை சிதைக்கிற பிஜேபியை தமிழ் மண்ணில் தோற்கடிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. திமுக கூட்டணியை மக்கள் நல கூட்டணி என விஜய் விமர்சித்திருந்த நிலையில் உண்மையை ஒப்புக்கொண்டதற்கு நன்றி என்று வீரபாண்டியன் பதிலளித்தார். கோவையில் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க அனுமதிக்கப்பட்டவர்களின் பட்டியலில் பெயர் இருந்தும் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பங்கேற்காதது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. கேரள சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாலக்காடு செல்வதற்காக பிரதமர் மோடி தனி விமானத்தில் டெல்லியில் இருந்து கோவை வந்தார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பாலக்காடு சென்றார். இதனிடையே கோவை விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜகவின் தேசிய மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, IJK நிறுவன தலைவர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். ஆனால் கோவையில் இருந்து அண்ணாமலை பிரதமரை வரவேற்க செல்லாதது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. பிரதமரை வரவேற்கிறதுக்கு அண்ணாமலை வரல, கோவையில தான் வீட்டில் தான் இருக்காரு. ஆனால் இப்போ பிரதமரை வரவேற்கிறதுக்கு வரலையே. இல்ல நான் வந்த உடனே நான் கேட்டேன் அண்ணாமலை எப்ப வராருங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இல்ல லிஸ்ட்ல நாங்க எல்லாம் போட்டு தான் அனுப்பிச்சோம், அவர் தான் வரல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியிலும், கடந்த மக்களவை தேர்தலில் கோவை தொகுதியிலும் அண்ணாமலை போட்டியிட்டார். ஆனால் இந்த முறை போட்டியிட வாய்ப்பு வழங்கவில்லை என்று கூறப்படும் நிலையில் பிரதமரை வரவேற்க அண்ணாமலை செல்லாதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது.